வெல்கம் டு வலிமை ஐஏஎஸ் அகாடமி. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாம்க்கான சிலபஸ்ல இருக்கிற ஒன்று தான் நம்ம ட்ரேட் யூனியன் ஆக்ட் ஆஃப் 1926. இந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லாம் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். போய் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல தொழிற்சங்கத்தோட நிலை எப்படி இருந்ததுன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். விடுதலைக்கு பின்னர் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் ரீதியாக பிரிய ஆரம்பிச்சது. 1947 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்த தொழிலாளர் தலைவர்கள் ஏஐடியூசியூல இருந்து பிரிஞ்சு இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், INTUC அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சோஷலிஸ்ட் பார்ட்டி, இந்து மஜ்தூர் சபா, இந்த மாதிரி கட்சியிலிருந்து பிரிஞ்சு போய் தொழிற்சங்க இயக்கம் ஆரம்பிக்கிற நிலை போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல வர ஆரம்பிச்சது. 1949 ஐக்கிய தொழிற்சங்க காங்கிரஸ், யுனைடெட் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அப்படின்னு இன்னொரு தொழிற்சங்கம் உருவானது. அதே மாதிரி தான் 1950க்கு அப்புறமும் இந்த நிலை தொடர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி ஒரு தொழிற்சங்கம் தொடங்கியிருக்காங்க. பாரதிய மஜ்தூர் சபா அப்படின்னு சொல்லிட்டு 1954 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1970 பார்த்தீங்கன்னா ஏஐடியூசியில் ஒரு பெரிய தேசிய பிளவு ஏற்பட்டது. இதுல கம்யூனிஸ்டுகள் இந்த ஏஐடியூசியில இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி சென்டர் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் CITU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்குனாங்க. இந்த மாதிரி நம்ம விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் த தொழிற்சங்கம் அதிகமான தொழிற்சங்கங்கள் அரசியல் ரீதியா பிரிஞ்சு உருவான தொழிற்சங்கங்களா தான் இருந்தது. எக்ஸாம்பிள் திமுக இருக்காங்கல்ல, அவங்க தொழிலாளர் முன்னேற்ற பேரவை, லேபர் ப்ரோக்ரெசிவ் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒரு தொழிற்சங்கத்தை ஏற்படுத்தினாங்க. அதிலிருந்து திமுகவிலிருந்து பிரிந்த அதிமுக அண்ணா தொழிற்சங்க பேரவை அப்படின்னு ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்குனாங்க. இதே மாதிரி பாமக, தேமுதிக இந்த மாதிரி சில கட்சிகளும் அவங்களோட தொழிற்சங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ ஓவராலா இதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, இனிஷியலா தொழிற்சங்கம் உருவாகிறதுக்கு சமூக சேவகர்கள் விதை போட்டாங்க. அதுக்கப்புறம் மனிதநேய சிந்தனையாளர்கள் அதை தொடர்ந்தாங்க. பின் விடுதலை போராட்டத்திற்காக இந்த தொழிற்சங்கங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அரசியல் ரீதியா தொழிற்சங்கங்கள் பிரிய ஆரம்பிச்சது. இதுதான் நம்மளோட ஹிஸ்டரி ஆஃப் ட்ரேட் யூனியன். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேட் யூனியன் ஆக்ட் பற்றி இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு பீரியட்லையும் எப்படி இது எவால்வ் ஆகி வந்தது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரேட் யூனியனோட வரையறை, டெஃபினிஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.